குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பொதுவா தேவர் ஜெயந்தி ஒரு சிலருக்கு ஒரு சில சமூகத்துக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும். ஆனா இந்த தேவர் ஜெயந்தி ஒரு ஸ்பெஷலான தேவர் ஜெயந்தியாவே மாறிடுச்சு. அது ஏன் அப்படின்னா அதுல நடந்த நிறைய சந்திப்புகள், அதுல எதிர்பாராத சந்திப்புகள், எதிரும் புதிருமா இருந்தவர்களோட சந்திப்புகள்னு அதுல நிறைய விஷயங்கள், நிறைய அரசியல் பின்னணிகள் இணைத்து சொல்லப்படுது. விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி பூஜை இருக்குல்ல, அது ஜெயந்தி பூஜைக்கு முன்னாடி ஜெயந்தி பூஜைக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி காட்சிகள் மாறதா பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்த அந்த சந்திப்புகள் என்பது வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா உண்மையிலே பெரிய ட்விஸ்ட் தான். அன்னைக்கு எதிர்பார்க்கல யாரும் இந்த மாதிரி சந்திப்பு நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது எல்லா தலைவர்களும் போறது வருஷம் போறது எல்லாம் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு மூவர் அணி, புதுசா ஒரு மூவர் அணி இல்ல வருஷம் போவாங்க. அதுல சில ஆப்சென்டிஸ் இருப்பாங்க. இந்த வருஷத்துல மட்டும், அதாவது எலெக்ஷனை ஒட்டி வரக்கூடிய இந்த வருஷத்துல மட்டும் 100% நம்ம எதிர்பார்க்கலாம். அனைத்து மாணவர்களும் வந்திருந்தாங்க இந்த பூஜைக்கு. ஆமா, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இல்லையா, அதையே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வழிபுரிஞ்சிருக்காரு. ஆமா, நிச்சயமா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காரு. அதற்கு முன்னாடியே நான் தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து இந்த வெற்றி எங்களுக்கே சாத்தியம்னு பாமக தலைவர் வந்து சொல்லுவார். எங்களாலதான் கொடுத்தாங்கன்னு. ஆமா, அது மாதிரி பல இந்த ஒரு குரு பூஜையை தொட்டு பல கணக்குகள் மாறக்கூடிய அளவுல இன்னைக்கு வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த மூவர் அணி மீட்டிங் அப்படின்ட்டு. அது ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டையன், அப்புறம் டிடிவி தினகரன். அதாவது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா இந்த அரசியல் சந்திப்பு என்பது ஏதோ ஒரு வகையில நடந்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அந்த பரப்புரை வாகனத்திலே 2 பேரும் போனாங்க. அப்போ என்ன எடுத்துக்கிறது, 2 பேரும் சேர்ந்து இனிமேல் பரப்புரை பண்ண போறாங்களா? குரு பூஜைக்கு அப்புறம் இந்த 3 பேர் இணைஞ்சு வர்றது வந்து முக்கியமா அதிமுகக்குள்ளேயும் இல்லாம அதிமுக வெளியிலயும் வந்து பல விவாதங்களும் பல கேள்விகள் எழுப்பி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நீங்க எப்படி எடுக்கணும்னா பசும்பொன் சபதம்னு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவின் நினைவிடத்துல தான், ஜெயலலிதாவின் சமாதியில தான் அமர்ந்து ஓபிஎஸ் வந்து ஒரு தியானம் பண்ணாரு. அது அதிமுகக்குள்ள பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திடுச்சு. இவர் பண்ண தியானம் மூலமா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு நபர் தமிழக அரசியலுக்கு முதல்வராக வந்தாரு. அப்புறமா அது பிரபலமானாரு, சண்டையாடிச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே சமாதியில போயிட்டு 3 முறை அடிச்சாங்க சசிகலா. அவங்க ஒரு சபதம் ஏற்றுட்டு போயிட்டு வந்தாங்க. இப்ப அந்த அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ பசும்பொன்ல இது புதுவிதமான சபதம். இதுவும் அதிமுக சார்பில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகளா இருந்தவங்க போடுற சபதம் தான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, துரோகத்தை வீழ்த்தும் வரை ஓய மாட்டோம். துரோகம்னு யார சொல்றாங்க? எடப்பாடி. அவரை வீழ்த்ததுதான் இங்கிருந்து நாங்க பசும்பொன்ல எடுத்துக்கிட்ட சபதம் அப்படிங்கிறாங்க. அதாவது பசும்பொன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தேவர் இருந்திருக்காரு. தேவருங்கிறப்ப முக்குளத்தோர் வாக்குகளுடைய ஒரு பார்க்கப்படுது. அந்த இடத்துல டிடிவி ஓபிஎஸ் இருக்கிறது இயல்பான ஒண்ணுதான். அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வராங்க போறாங்கன்னு பார்க்க முடியும். செங்கோட்டையன் வந்ததுதான் அதுல புது ட்விஸ்ட். அது என்னன்னா, செங்கோட்டையன் வரதன் மூலமாக இவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இவங்களால செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம அதுல பார்க்கணும். இந்த தேர்தல் வரும்பொழுது இந்த 2 தரப்புக்கும் இது லாபமா மாறும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹைரார்கி இன்னும் அப்படியே வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு நமக்கு. அதாவது இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கேஎஸ் 2 பேர் வராங்க. அதாவது செங்கோட்டையன் ஓபிஎஸ் 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரும் ஒரே பிரச்சார வாகனத்துல வராங்க, எல்லாம் வராங்க. வந்த உடனே தான் டிடிவி வராரு. முன்னாடியே வரலாம்ல, அவர் அங்கேதான் இருந்திருப்பாரு. முன்னாடியே வரலாம், நினைச்சா வந்திருக்கலாம். ஆனா அந்த ஹைரார்கி டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. உள்ள வந்துட்டா நான் தான் இங்க பெரியவன் அப்படிங்கறது நிலைநிறுத்த விரும்புறாரா அப்படிங்கறது ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதற்கப்புறம் தான் அவர்களால் சின்னம்மான்னு அழைக்கப்படுற சசிகலா வராங்க. ஆனா டிடிவி பிரஸ் மீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகலா வரது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நானே லேட்டா தான் வந்தேன், எனக்காக 2 பேர் காத்திருந்தாங்க அப்படின்னு 2 பேரும் சொல்றாரு. இப்போ சசிகலா வர தாமதமானதுனால அவங்க மனதார இங்க கூட தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா அதே டிடிவி போறப்ப விருட்டன் கிளம்பி போயிட்டாரு. செங்கோட்டையனும் ஓபிஎஸ் இருந்தாங்க, டிடிவி போயிட்டாரு சசிகலா வரதுக்கு முன்னாடி. அப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் மட்டும்தான் சசிகலாவை சந்திச்சு பேசினாங்க. அதுலயும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, முதல்ல நீங்க ஒன்னா சேருங்க சார், சசிகலாவும் டிடிவி ஒன்னா சேர்றதுக்கு என்ன பிரச்சனை, அந்த கட்சியை தொடங்கினதுல இருந்து 2 பேருக்கும் பிரச்சனை. இடையில வைத்தியலிங்கம் வீட்டுக்கு நலம் விசாரிக்க போனப்ப கூட அங்க சசிகலா டிடிவி சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்க 2 பேரும் சந்திக்கல. அப்போ அது
தான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். இல்ல குறிப்பா வந்து நீங்க சொன்னது போல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து வர்றதுல எந்த விதமான ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் உள்ள வந்தார் இல்லையா, இப்போ செங்கோட்டையனுக்கு தெளிவாக தெரியும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையனை வந்து அந்த முக்கிய பொறுப்புல நீக்கிட்டார். அடிப்படை உறுப்பினராக இருக்கிற அதிமுகவில், அப்புறம் எம்எல்ஏ இருக்காரு. என்ன நடக்கும் அப்படின்றது செங்கோட்டையன் தெளிவாக தெரியும். நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத செங்கோட்டையனுக்கு தெளிவாக தெரியும். நீதான் தைரியமான அப்படி சொல்றாரு. அதுதான் இருக்காரு, அப்ப இருந்து எப்படிதான் இருக்காரு. தொட்டு பாரு என்ன அந்த மைண்ட் செட்ல தான் போயிட்டு இருக்காரு. யாரு தான் பின்னாடி நிக்கிறான்னு புரிய மாட்டேங்குது. அந்த எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு தெரிஞ்சே செங்கோட்டையன் வந்து கலந்துருக்காரு அப்படின்னா, அப்ப செங்கோட்டையன் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. தயவு செஞ்சு நீக்குங்க, இல்ல நீங்க என்ன நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கட்சியில இருந்து நீக்கி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை எதிரியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அதிமுக காரங்க எதிரியே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே எதிரின்ற மாதிரி கொண்டு போறாங்க இல்லையா. இல்ல ஏடிஎம்கே எதிரி கிடையாது, இடிஎம்கே தான் எடப்பாடியோட திமுக எதிரி. ஆமா, அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன குறிப்பிட விரும்புறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியால தான் கட்சி வந்து இன்னும் ஒருங்கிணைக்காம இருக்கு, அவரு தான் வந்து ஒரு முட்டுக்கட்டையா இருக்காரு, அவரை விட்டுட்டு எல்லாருமே ஒன்னா வந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து திமுக வீழ்த்தலான்ற மாதிரி பல கணக்குகள் இங்க பார்க்கப்படுது. ஆனா எடப்பாடி கிட்ட இதே கேள்வி வைக்கிறாங்க இந்த சம்பவத்தை ஒட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த 3 பேர் ஒன்னா வர்றாங்கறாங்களேன்னு கேக்குறப்ப, ஏன் உள வச்சுக்கிறதுக்கா, ஏற்கனவே வந்துதான் அவ்வளவு பிரச்சனை, மறுபடியும் வரதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அந்த இப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா ஒட்டுமொத்த அதிமுகவை திருப்பக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க போல. ஏன்னா அதான் துரோகத்தை வீழ்த்தக்கூடிய கூட்டணியா சேர்ந்திருக்காங்க. சசிகலாவை கூடியவர்களை சேருவாங்கன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொங்கு நாட்டோட தங்கம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனை புகழ்ந்து பேசுறாரு. எல்லாம் சேர்ந்து வந்துட்டோம், எல்லாம் சேர்ந்து செயல்பட போறோன்ற மாதிரி பேசினாலும் இந்த ஒரு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் எதுவுமே பேசல. அவர் பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ணவும் இல்லை. அங்க அப்படியே 2 பேரோட சேர்ந்து நிக்கிறாரே தவிர அவரோட அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களோட சேர்ந்ததே பெரிய ஒரு அந்த அரசியல் நகர்வு தான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க செங்கோட்டையன் தரப்புல. ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்தார். அடுத்த கட்ட நிகழ்வா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத சமயத்துல அவரே சொல்றாரு, என்ன நீக்கினாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு பத்தி நான் சொல்றேன், அதிமுக இருந்து நீக்கினாலும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்க இன்னொரு கோணத்துல அப்படின்னா, இது வந்து ஒரு வகையில இவங்க எடப்பாடிக்கு எதிராக அணித்தல்றாங்க. செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு, டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவங்க எல்லாம் ஓரணியில திரள்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க பாஜகவால் கைவிடப்பட்டோர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவங்க அனைத்து நபரும் ஒவ்வொரு நபருமே வந்து பாஜகவை நம்பி களத்துக்கு போனவங்க தான். செங்கோட்டையன் எப்படி டெல்லிக்கு பறந்துட்டு வந்தாரு, ஓபிஎஸ் கெஞ்சினாரு, கடிதம் எழுதி என்ன பார்க்க அனுமதிச்சாரு. அதற்கு முன்னாடி அதிமுக இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு நிர்வாகிகள் மூலமா எவ்வளவோ வேண்டுகோள் வச்சாரு. வெளிப்படையா காலையே விழுறங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. டிடிவி தினகரன் சொல்லவே வேண்டாம், நாங்க வந்து எடப்பாடி வந்தாலும் ஏத்துக்கிறோங்கிற மைண்ட் செட்டுக்கு எல்லாம் போனார். ஆனா எடப்பாடி காட்டிய பிடிவாதம் இவங்க ஒவ்வொருத்தவங்களா பாஜக இருந்து வெளியேறி வந்தாங்க. இப்ப பாஜகவால நமக்கு லாபம் இல்ல, பாஜக நம்மள அங்கீகரிக்க போறது இல்லைங்கிற முடிவு எடுத்ததுக்கு பிறகு இவங்க தனி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இது பாஜகவுக்கு நெருக்கடியா இருக்குமாங்கிறத விட அவங்க நோக்கம் எல்லாமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனோட ஒழிச்சிடணும். ஏன்னா இது வரைக்கும் 10 தேர்தலுக்கு மேல பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல தோற்றார் அப்படின்னா அவரது தலைமை வந்து பெரிய கேள்விக்குள்ளாகும். அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இப்ப கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கும் இந்த ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இதுல ஒருவேளை இந்த மூவரோட சசிகலாவும் சேர்ந்தாங்க அப்படின்னா அப்புறம் வந்து பாஜக கையில் எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒருவேளை சசிகலா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா பாஜக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக இந்த 4 பேரை இழுத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா இவங்க ஒரு தனி லாபி பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கப்பட்ட சமயத்துல நம்ம சசிகலாவை நம்பிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க? பெங்களூர்ல இருந்து வர்றப்ப வழி நெடுக பூவை தூத்தி வரவேற்றாங்க. அவ்வளவுதான் வந்துட்டாங்க சசிகலான்னு அப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதல்வர் ஸ்டாலினே போட்டிருந்தாரு, ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு, பேசப்பட்டுச்சு. ஆனா என்ன நடந்துச்சு? சசிகலா அரசியல்ல ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட முடியல. ஆனா இது வரைக்கும் அதே மாதிரிதான் ஓபிஎஸும் சரி தினகரனும் சரி ஏதோ ஒரு வகையில பெருசா அரசியல் மாற்றம் எதுவும் பண்ணல. ஆனா இன்னும் அவங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் தானே அவங்களோட அடுத்து என்ன எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்பு இது ஏன் அப்படின்னா, நீங்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டு
நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சசிகலா இன்னும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை நோக்கி நகர்த்தும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு சக்தி வந்து கூர்மையா ஆகல. ஏன்னா இவங்க ஒருங்கிணைந்த அதிமுக என்பது பாஜகவோட அஜெண்டா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசணும் அப்படின்னா எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தா மட்டும்தான் நம்ம திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு பாஜக தலைமை தான் வந்து நிறைய இடத்துல அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. தினகரனை மீண்டும் கூட்டணி கொண்டு வரதுக்கு இன்னும் பாஜக வந்து ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. தினகரன் தான் இன்னும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. முன்னாள் மாநில தலைவர் பார்த்துட்டு வந்தாரு இல்லையா, அவரோட இது ஒரு இதுவா இருக்க அப்படின்னா எடப்பாடி அசிங்கமாகிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு தினகரன் விட பண்ணி நிற்கிறார். ஏதோ ஒரு வகையில அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு அந்த பிடியில் இருந்து பாஜக இன்னும் முழுசா வளகல. அது தேர்தல் இருக்கிற சமயத்துல அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியலாம். ஆனா இவங்களோட முடிவு என்னவா இருக்க போகுது? இப்போ ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் வந்து விஜய் நோக்கி போறதாவும் விஜயை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறதாவும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. கலச்சூழல்ல இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேகா விஜய் மட்டும்தான். ஆமா ஆமா. அதனால வந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் சொல்லிட்டு தினகரனே பேசி இருந்தாரு. விஜயை பாராட்டி பல இடங்கள் ஓபிஎஸ் பேசிட்டு வர்றாரு. அப்படி பார்க்கிற சமயத்துல செங்கோட்டையனோட சேர்ந்து, ஏன்னா இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ், ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா செங்கோட்டையனோட அந்த கொங்கு பெல்ட்ல இருந்து வாக்குகள் வரும். அப்புறம் சவுத் பெல்ட்ல இருந்து ஓபிஎஸ் இதுவும் டிடிவி தினகரன் வாக்குகளும் வந்து விஜய்க்கு போறது வாய்ப்புகள் இருக்கு. அது விஜய்க்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுல டிடிவி மட்டும்தான் ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடுல இருக்காரு? அவர் ஏதோ உரிமை மீட்பு குழுன்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியல. செங்கோட்டையன் என்னவாக ஆக போகிறார் இனி வரும் காலங்களில்? சேர்றாரா, தனி கட்சி தொடங்குறாரா, ஓபிஎஸ் ஓட சேர்றாரா? செங்கோட்டையனுக்கு முதல்ல சீட் கொடுப்பாங்களானே தெரியல அதிமுக. இல்ல இன்னைக்கு அதிமுக இருந்து அவர் அகற்றப்படுகிறார். அதுதான் காத்திருக்காரு அவர். அதனால இவரோட இந்த ஓபிஎஸ் டிடிவி டீமோட சேர்ந்து செங்கோட்டையனோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு? ஏன்னா செங்கோட்டையனுக்கு அந்த சமூக பின்னணி இருக்கு இல்லையா பெருசா. இப்ப இவங்களோட சேர்ந்தாங்க அப்படின்னா அவருக்கு அந்த சமூக பின்னணி எப்படி கொங்கு பெல்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது? இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலங்கிறத பார்த்தோம். செங்கோட்டையனுக்கு சமூக பின்னணி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க எடப்பாடிக்கு எதிரான ஒரு சக்தியை வேற நிறுவ முயற்சித்திருப்பாங்க, அல்லது நிறுவனத்துக்கான வேலைகளாச்சும் நடந்திருக்கும். ஒண்ணுமே இல்லாம செங்கோட்டையன் எங்க விஸ்வானமா விடுவோம்னு பயந்துதான் இப்ப ஏதாவது ஒரு அரசியல் நம்ம பண்ணியே ஆகணும், நம்மள மறுபடியும் லைம் லைட்ல வச்சுக்கணும், நம்மள அரசியல் ஒரு முக்கிய இடத்துல நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கிடைக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓபிஎஸ் டிடிவி தான் இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரு ஆப்ஷனா இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம பயணிப்போம், அடுத்த கடத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. முதல்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி லாபியை வந்து செங்கோட்டையன் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் அரசியல் ரீதியா. அதற்கு இவங்களோட ஆதரவு தேவைப்படும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல அடுத்த நகர்வு செங்கோட்டையனோட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, விஜய் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. விஜயோட தலைமையில கூட்டணி சேர போறதா அந்த கட்சிகள்லாம் ஒரு முயற்சி எடுப்பாங்க வரக்கூடிய காலங்களில். ஆனா நேத்திக்கு என்ன பேசணும்னா, இந்த மாதிரி தாவேகா தரப்பு உறுதியா சொல்லிட்டாங்க அதிமுக கூட்டணி கிடையாது, போன மாசம் என்ன நிலை போட அதே தான் தொடருதுன்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் பேசியிருந்தார். ஆனா இந்த ஒரு கேள்வி என்பது அமித்ஷாட்ட வந்து ஒரு தனியார் ஊடகம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தாவேகாவோட கூட்டணி இருக்குமான்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுக்கல, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்பட மறுக்கல. ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி தலைமை என்பது முடிவெடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக தலைமை வந்து இன்னும் நிறைய கட்சிகள் வரணும்னு அமித்ஷா சொல்றாரு. நிறைய பேர் விரிவாக்க தான் விரும்புறோம். அதனால வந்து யார் வந்தாலும் கூட்டணிக்கு ஏத்துக்க மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. ஆனா விஜய வந்து வந்தா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லல. எப்படி நிர்மல்குமார் ஸ்ட்ராங்கா, நிர்மல்குமார் அதிமுக பேரை பயன்படுத்தி சொல்லல, போன மாசம் நிலைப்பாடு தான் சொல்றாரு ஒழிய அதிமுக பேரை பயன்படுத்தி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லல. அந்த ஒரு இதை வந்து அமித்ஷாவும் சொல்லல, விஜய் வந்து ஏத்துக்க மாட்டோம். ஆப்வியஸா விஜய் வந்தா எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால வந்து பாஜகவும் நிச்சயமா விஜய் ஏத்துக்குவாங்க. ஆனா திரைமறைவுல விஜய் எப்படி கன்வின்ஸ் பண்ணி, கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜக எப்படி விஜயை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணி கொண்டு வர போறாங்க, இல்ல விஜய் வந்து அவரோட உறுதியில நிப்பாரா, கூட்டணி கிடையாது, நான் வந்து என்னோட ஃபியூச்சருக்காக தான் வந்திருக்கேன், மித்த கட்சிக்கு நான் போய் சேரவே மாட்டேன், நான் ஏறணும் நிச்சயமா தனியா போட்டிட்டு சிஎம் தான் ஆகும்னு சொல்லிட்டு விஜய் உறுதியா நிக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இதுல இன்னொரு மிக முக்கியமான சந்திப்பு அப்படின்னா சீமான் வைகோ இடையிலான சந்திப்பு தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தான், ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்குலாம் பார்க்க முடியுது. ஆனா இதே அரசியல் போக்கு தான் கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கு வைகோ இடையில மிக கடுமையான மோதல்லாம் இருந்துச்சு. அந்த ஈழம் தொடர்பான பிரச்சனைக்கு ரெண்டு தரப்புலையும் கடுமையான வாத பிரதிவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சீமான் வைகோவை மிக கடுமையா விமர்சிச்சுட்டாரு அப்படிங்கிறதுனாலயே வைகோவின் கட்சியில இருந்து அவர் உறவுக்காரர் இன்னொருத்தர் ரெண்டு பேருமே தீக்குளிச்சு மாண்டதெல்லாம் வரலாறு. சோ அதையெல்லாம் இப்போ ஒரு சில மதிமுக எடுத்து போட்டு பேசிட்டு வந்தாலும் இப்போ ஏன் என்ன நிலைப்பாடு என்ன மாறிடுச்சு அப்படின்னா, இது வைகோவும் விமர்சிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சீமானின் இலக்குகள் அல்லது கொள்கைகள் வெல்லட்டும்ங்கிற துணியில அவர் ஒரு கருத்து சொல்லி
சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வந்து இப்போ கேள்விக்குள்ளாக்குறாங்க. சீமானின் கொள்கையே என்ன, சீமானின் நோக்கமே என்ன, திமுக வீட்டுக்கு அனுப்புறதுதான், அதை வெல்லணும்னு சொல்றாரா வைகோ அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் போகுது. ஆனா அது எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகமான ஒரு சந்திப்பு. அந்த கோணத்துல பாருங்க, தலைவர்களே இலகிய மனதோட பழங்கால பகையை மறந்துட்டு ஒண்ணு சேர்றப்ப அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசாதீங்க அப்படிங்கறதான் ஒரு பார்வையா இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சீமான் வந்து அவர் வந்து ஆற தழுவி எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததே ஐயா தான் அப்படின்னு வைகோவை ஆற தழுவிக்கிறாரு, வைகோவும் அவர் ஆற தழுவிக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் என்ன இருக்க போது, ஒரு இடத்துக்கு போறாங்க வராங்க பேசுறாங்க சந்திக்கிறாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. அதே நேரம் இப்போ நீங்க வைகோவுக்கு உள்நோக்கம் கற்பிச்சீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு உள்நோக்கம் கற்பிக்கணும். ஸ்டாலின் அவர் வீட்டுல மறைவு சகோதரர் மறைந்த பொழுது சீமான் போய் சந்திச்சாரு. இந்த சந்திப்பாவது பொது வெளியில நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சந்திப்புல இது வரைக்கும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது. நீங்க சொல்றீங்க துக்கம் விசாரிச்சாங்கன்னு சீமான் சொல்றாரு, அதுக்குதான் போனோம்னு சொல்றாரு ஒளிஞ்சு. அதுல நிறைய அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கு. அதற்கப்புறம் தான் விஜய் அட்டாக் பண்ணாரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேசுறாங்களே. அப்போ திமுகவுக்கு இதே விமர்சனம் பொருந்தும் தானே அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வைக்கும் முன்வைக்கப்படுது. எது எப்படியோ இது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்டா தான் பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல மூவா தான் இருக்கு அரசியல்ல. இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு பார்வையா இருக்கு. நீங்க திமுக சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து பதிவு பண்ணாத, எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்க, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் பத்தி கேட்கும்போது செங்கோட்டையன் வந்து திமுக பி டீம் அப்படின்றார் எடப்பாடி பழனிசாமி. இது எப்பவுமே திமுகவோட பி டீம் பிஜேபியோட பி டீம்ங்கிறது அரசியல்ல மைய பொருளா இருக்கும். இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி 3 பேரும் பி டீம்ட்டாரு. ஏன்னா டிடிவி கூட ஒரு இடத்துல திமுக கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருந்தாரு. அப்புறம் அரசியல் நிலைப்பாடு வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி அவரும் சமாளிச்சிருந்தாலும் அந்த ஒரு சாயத்தை அதிமுக பூச பாக்குறாங்க. இவங்களும் துரோகிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை. இதுல இன்னொரு நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தென் மாவட்டங்கள்ல 2 பெரும் சாதிகளுக்கு இடையிலான 2 பெரும் சமூகங்களுக்கு இடையிலான அரசியல் தான் அதிகம் போயிட்டு இருக்கு. அதுல தேவேந்திர குல வேளாளர், இந்த பக்கம் தேவர், இந்த சமூக பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப, இப்போ தேவர் சமூகத்துக்கு முதல்வர் வந்து மரியாதை செலுத்துறாரு, தேவரை போய் பாக்குறாரு, இது பண்றாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தான் 5 கிலோன்னு நினைக்கிறேன், அந்த தங்கம் வந்து தேவர் மேல சாத்தப்பட்டிருக்க தங்கத்துக்கு ஜெயலலிதா இருந்த பொழுது அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி பெரும்பாலும் தேவர் சமூகத்தை சார்ந்து இருந்துச்சு. அத்தனை பேரும் வந்து ஜெயலலிதாவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா அந்த வாக்கு வங்கி எப்படியாச்சும் தனதாக்கிக்கணும் அப்படின்னா திமுக ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணும், அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் காலமானதுக்கு அப்புறம் அதற்கான அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய நோக்கமா இருக்கு. அதுக்காக அவங்க தேவர் சமூகத்துக்கு தேவர் அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் மதிக்கும் மதமா தான் முதல்வர் போய் பார்த்தாரு, எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அது ஒரு அரசு நிகழ்ச்சியாவே பண்றாங்க. அப்புறம் இன்னொரு தரப்பு, அப்போ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு திமுக மேல கோவம் வராதா? ஏற்கனவே பட்டியல் வெளியேற்றம் மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யாருமே திமுக கூட்டணியில இல்ல. ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், யாருமே கூட்டணியில இல்ல. இந்த நேரத்துல அது எப்படி டேலி பண்றதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அரசியல்ல. அதற்கு தான் பைசன் படத்தை போய் விரைவில் பார்த்தாரு முதல்வர் அப்படின்னு ஒரு கோணம் இருக்கு. ஏன்னா பைசன் படம்ங்கிறது மாரி செல்வராஜ் இயக்குன படம், அதே சமூகத்தை சேர்ந்தவர் கஷ்டப்பட்டு வந்தாரு, இயக்குனாரு. அது வந்து ஒரு கலை படைப்பா, அதை குறை சொல்லவே முடியாது, நல்ல படம். அதே நேரம் இவர் போய் பார்த்ததுலயும் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஆனா கூடுதல் நோக்கமா இதுவும் இருக்குங்கிறத பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் ஒரு விஷயங்கள் ஒரு தோற்றம் தெரியுது. ஏன்னா இவ்வளவு அவசர அவசரமா போய் அவர் பாராட்டுறாரு அப்படின்னா, என்னதான் நெருக்கமா இருந்தாலும் உதயநிதியோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த ஒரு பார்வையும் அந்த அரசியல் கட்சி, ஏன்னா ஜெயிக்கணுங்கிற வெறியில இருக்கு, ஜெயிக்க போகுதுங்கிற முடிவுல இருக்கிற கட்சிக்கு இதுவும் இருக்கு அப்படிங்கறதா. ஆமா, ஏன்னா 2 சமுதாய மக்களையும் வந்து பேரலல் பண்ணி கொண்டு போன, ஈக்குவலா கொண்டு போன அப்படின்னா 2 பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப இங்க தேவர புகழ்ந்து பேசுற அதே முதல்வர் வந்து இந்த சமுதாய வாக்குகளையும் கவரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முகமா இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோட அந்த படத்தை பார்த்து பாராட்டுறது என்பது இங்கேயும் அரசியல்னு சொல்ல முடியாது, அதுல அரசியல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுதுங்க. அந்த டிடிவியோட பிரஸ் மீட் பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, வடிவேல் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி. டிடிவிக்கு லெப்ட் சைட்ல ஓபிஎஸ் இருக்காரு, ரைட் சைட்ல செங்கோட்டையன் இருக்காரு, டிடிவி கரெக்டா சென்டர்ல தன்னை பொசிஷன் பண்ணிட்டு பேசுறாரு. அதெல்லாம் ஒரு அரசியல் மெசேஜ் சொல்றது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, இந்த ஏரியா வந்து என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி 2 நாள் முன்னாடி கூட பேசணும்ல, ரீல்ஸ் எப்படி எல்லாம் வந்து மக்களுக்கு மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தை விளைவிக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இந்த ரீல்ஸ் எடுத்து ஆபத்துல மாட்டின ஒரு மனிதரை பத்தி தான் இந்த வினோத செய்தியில பேச போறோம். நம்ம ரீல்ஸ் பார்த்ததுல இருந்து கண்ணு போயிச்சா? ரீல்ஸ் பார்த்து கண்ணு போகல, ரீல்ஸால வந்து ஒரு காரே போயிருச்சு. கார் போயிடுச்சு, அதுவும் மெர்சிடிஸ் பென்ஸ்.
ஆமா, அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு போல. குஜராத்ல சூரத் பகுதியில டுமாஸ் அப்படின்ற ஒரு கடற்கரை இருக்கு போல. இந்த கடற்கரை என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. இதுல வந்து யாரும் உள்ள போக கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு பென்ஸ் கார் எடுத்துட்டு உள்ள போய் ரீல்ஸ் பண்ணலான்ட்டு யாருக்கும் தெரியாம அந்த கடல் பகுதியில் வந்து உள்ள பூந்துருக்காரு. அது பென்ஸ் காரோட தான் ரீல்ஸ் எடுக்கணுமா, அதுவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியில தடையை உடைச்சுதான் வந்து ரீல்ஸ் எடுக்கணுமா அவருக்கு. அது மாதிரிதான் உள்ள வந்து இது ரீல்ஸ் எடுத்திருக்காரு. திடீர்னு அந்த கடல்ல வந்து பென்ஸ் கார் வந்து சிக்கிக்குச்சு, உள்ள மாட்டிக்கிச்சு போல. என்னடா கார் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா கடை உள்ள ஃபுல்லா நல்லா மாட்டிக்கிச்சு. அங்க போய் ரீல்ஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்புறம் வந்து இதுவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, எடுக்கவே முடியல வண்டியை. அப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க ஜேசிபி கிரேன் மூலியமா வந்து கார் எடுத்து அப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணி இவரோட லைசன்ஸ் எல்லாமே ரத்து பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ரீல்ஸ் மோகம் என்பது எவ்வளவு பெரிய லக்ஸரியஸ் கார், அது அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி தடை செய்யப்பட்ட பகுதியில் போய் ரீல்ஸ் எடுத்து அந்த காரை தொலைக்க வேண்டிய தேவை எப்படி வந்திருக்கு அவருக்கு பாருங்க. அதுக்கும் வடிவேல் படம் தான் உதாரணம். கோயில் அடியில உருளணும், குழாய் அடியில் உருண்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும். ஓரமா வச்சு எடுக்க கடலுக்குள்ள போய் என்ன பண்றீங்க அப்படிங்கறதா ஒரு கேள்வியா இருக்கு. பார்க்கலாம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.